ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்க விஸ்வா ஸ்டுடியோ. நான் உங்க மோத்தி விஸ்வநாதன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்மகிட்ட இருக்கிற ஃபோட்டோவ வச்சு லிரிக்ஸ், அனிமேஷன் அண்ட் பிளர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட இருக்க CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒருவேளை இந்த அப்ளிகேஷன் இல்லைன்னா, இது எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஆப்குள்ள வந்ததும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபோட்டோ இல்லைனா வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். நம்ம இப்போ ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் மேலே இருக்க ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே இருக்க ஆட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண போகிற ஃபோட்டோக்கு ரேஷியோ செட் பண்ணணும். நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 9:16 ரேஷியோ நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஓகே கொடுத்துட்டு அடுத்து லாஸ்ட்டில் ஒரு எண்டு ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிற ஃபோட்டோவை ட்ராக் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 செகண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு கீழே கொடுத்துருக்கிற எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வர வீடியோ எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற ட்ரெண்டிங்குங்கிற ஆப்ஷனில் டைமண்ட் ஜூம் அப்படின்னு ஒரு பிளர் எஃபெக்ட் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோன்னே அதுக்கு மேலேயே அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கொடுத்து நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் சைஸ், ஸ்பீட், இன்டென்சிட்டி அதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுட்டு லாஸ்ட்டில் மேலே கொடுத்துருக்க டிக் மார்க் செலக்ட் பண்ணி அதை ஓகே பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப ஃபோட்டோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணால் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் கீழே ஏகப்பட்ட அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதுபோக நமக்கு எவ்வளோ டைமிங் வேணும் அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான அனிமேஷன் எஃபெக்ட்டையும் டைமையும் செட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க டிக் மார்க்கை கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக ரெடி பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் மேக்ஸிமம் நான் பிளாக் ஸ்க்ரீன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இந்த வீடியோக்கு தேவையான பிளாக் ஸ்க்ரீனை நான் எங்கேருந்து எடுக்க போனேன்னா நம்மளோட விஸ்வா ஸ்டுடியோங்கிற டெலிகிராம் சேனலில் இருந்து தான். அந்த சேனலோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் நீங்கள் டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் இருக்கிற எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வீடியோவில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க. அந்த வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மினிமைஸில் இருக்கிற நம்ம CapCut ஆப்குள்ளே போயிடலாம். திரும்ப இப்போ ஃபோட்டோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு கீழே இருக்கிற ஓவர்லே ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வர ஆட் ஓவர்லே கொடுத்துக்கோங்க. இம்போர்ட் பண்ணுற பேஜில் மேலே இருக்கிற வீடியோஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஹை குவாலிட்டியில் இருக்கிறதுனால கம்ப்ரஸ் ஆகும். அது கம்ப்ரஸ் ஆகிட்டு அப்லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ உள்ளே இம்போர்ட் ஆகிருக்கும். அதை இப்போ நமக்கு தேவையான இடத்துக்கு நகர்த்தி வச்சுக்கலாம். இந்த வீடியோவை நம்ம எக்ஸாக்டாக செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பேசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு எங்கே வேணுமோ அதை பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க டிக் மார்க்கை செலக்ட் பண்ணி அதை ஓகே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணால் அதில் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கிறேன். இப்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனை அப்படியே செலக்ட் பண்ணி பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற பிளாக் ஸ்க்ரீனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு லிரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். மேக்ஸிமம் இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் தான் செட் ஆகும். அதனால் நான் அதைவே கொடுத்துக்கிறேன். இப்போ வீடியோவை ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். லெட்டர்ஸ் எல்லாம் பிளர் ஆகாமல் நல்லா தெரியுதா அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி 20 செகண்ட் ட்ராக் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஃபோட்டோவை. ஆனால் இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிற பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ பார்த்திங்கன்னா 30 செகண்ட் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணலான்னா வீடியோவோட அளவுக்கு ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி அதிகமாக ட்ராக் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ முடிகிற இடத்துல கரெக்டாக அந்த கர்சரை வச்சுட்டு கீழே இருக்க ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுத்து அதை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப வீடியோவோட ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துட்டு கீழே இருக்கிற எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வீடியோ எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்க சர்ச் பாரில் மிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டாக வர எஃபெக்ட்டை கிளிக் பண்ணால் அட்ஜஸ்ட் கேட்கும். அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வர ஸ்பீட், அட்மாஸ்பியர் இதெல்லாம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஒரு டைம் பேக் ஸ்பேஸ் அழுத்திட்டு திரும்ப இந்த இடத்துல கொடுத்துருக்க டிக் மார்க்கை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இப்போ செலக்ட் பண்ண மிஸ்ட் ஆப்ஷனை இந்த வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டைம் வீடியோவை ப்ளே பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு வீடியோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வேணுங்கிறத செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் கீழே இருக்கிற சேவ் டு டிவைஸ் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ உங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். 100% எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். டன் கொடுத்த உடனே
வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் ஆகிருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். இது உங்கள் விஸ்வா ஸ்டுடியோ. நான் உங்கள் மோத்தி விஸ்வநாதன்.